அதிமுகவுக்கு என்ன பின்னடைவார்? ஏற்கனவே பின்னுக்கு பின்ன எத்தனை பின்னு போட்டுக்கிறீங்களோ அத்தனை பின்னு போட்டுக்கலாம். அத்தனை பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்கு. பவர் இல்லைன்னா அதிமுகவில் என்ன நடக்குமோ அது இப்போ நடக்குது. அதிகாரம் இல்லைன்னா அவங்க திமுக ஓடுவாங்க. பெரும்பாலும் திமுக ஓடுவாங்க 90%க்கு மேலே. மிச்சம் இருக்க 10% பிஜேபிக்கு ஓடும். இது 2 கட்சி தான், வேற எங்கே இருக்குது? காங்கிரஸ், விசிகெல்லாம் குட்டி கட்சிங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யாரும் போகவே முடியாது. ஸோ அதிகாரம் இல்லைன்னா அதிமுகவில் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி எல்லாரையும் இன்னைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காருங்க, இழந்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே போனால் கட்சி சுத்தமாக காலி ஆகிடும். உங்களுக்கு நேற்று ஏதோ ஒரு மீம்ஸ் பார்த்தேன், டிசிஎஸ்ல பண்ண லே ஆஃபை விட எடப்பாடி பண்ண லே ஆஃப் தான் இல்லை. 8 பேருங்க ஒருத்தன். எப்படிங்க ஒரு கட்சியில் வந்து பிரதான எதிர்கட்சியிலேருந்து வந்தவன் 8 பேருக்கு நீங்கள் மந்திரி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ உங்கள் கட்சியில் உழைச்சவன் 8 பேரை நீங்கள் வந்து ஓரம் தள்ளி இருக்கீங்க. பிற்காலத்தில் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வர்றது கணிசமான அளவு பாதிக்கப்படும். இங்கே ரிவார்டு பண்ணால் தான் வருவான். இப்போ 8 மந்திரி இங்கே இருக்காங்கன்றதால தான் அன்வர் ராஜா வராரு, மைத்ரேயன் வராரு, தங்கத்தமிழ்ராஜ் வராரு, எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் சேர்த்துக்கோ, எம்பி. எவ்வளவு பேருக்கு டிஎம்கேல ரிவார்டு பண்ணிருக்காங்க. வரவங்கள அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கான உரிய மரியாதையை ஸ்டாலின் கொடுப்பார். ஏன்னா அது அவருடைய அரசியல். அதனாலதான் நான் சொல்றேன், இது அவருடைய அரசியலுக்கு ஏற்ற விஷயம், வெற்றி தோல்வி அல்ல. அவருக்கு பார்ட்டியோட திமுகவோட அடிப்படை குணாம்சத்தை, கோர் கேரக்டரையே மாற்றணும். ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேன்னு வரும்பொழுது அவர் கண்டிப்பாக வந்தவங்க எல்லாம் வந்து சீட்டு கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவோட டாப் லெவலில், ஃபர்ஸ்ட் லெவலில், செகண்ட் லேயரில் ஏடிஎம்கே காரர்களால் அதை இட்டு நிரப்பணும். ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேவை தான் அவர் விரும்புகிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து மனோஜ் பாண்டியனுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்ட்டி உள்ள சேர்றதுன்னு அலோவ் பண்ணுறது. நான் யோசிச்சு பார்ப்பேன், எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்துட்டு அப்புறம் திமுகவில் காலகாலமாக இருக்கவங்க கதை என்ன? 2வது, இது இயற்கைக்கு விரோதமானது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பேசுறோம். அந்த வரிசையில இன்றைய தினம் கூட வந்து அதிமுகவின் எம்எல்ஏவாக, ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்த திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து திமுகவில் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின் முன்னிலையில் அங்கே போய் இணைந்திருக்கிறார் அப்படின்றது செய்திகளாக இருக்கு. பல்வேறு காரணங்கள் அவர் வந்து சொல்றார். அதிமுகவாக இல்லை, அது ஒரு பாஜகவின் கிளை கழகமாக செயல்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா விஷயத்திற்கும் பாஜகவை தான் அவர்களோட சொல்படி தான் நடக்கிறாரு. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருக்கும்போது இப்படியெல்லாம் நடந்ததே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். இது மனோஜ் பாண்டியன் இல்லை, மனோஜ் பாண்டியனுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கே போய் சேர்ந்திருக்காங்க. மைத்ரேயனாக இருக்கலாம், அன்வர் ராஜா அவர்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுகவில் இருந்த பல சீனியர்கள் திமுகவில் போய் இணைவதை எப்படி பார்க்கலாம்? திமுகவிற்கு இது என்ன மாதிரியான ஒரு லாபமா பார்க்கப்படும்? இல்லை இது அதிமுகவுக்கு எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதிமுகவுக்கு என்ன பின்னடைவார்? ஏற்கனவே பின்னுக்கு பின்ன எத்தனை பின்னு போட்டுக்கிறீங்களோ அத்தனை பின்னு போட்டுக்கலாம். அத்தனை பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்கு. பவர் இல்லைன்னா அதிமுகவில் என்ன நடக்குமோ அது இப்போ நடக்குது. அதிகாரம் இல்லைன்னா அவங்க திமுக ஓடுவாங்க. பெரும்பாலும் திமுக ஓடுவாங்க 90%க்கு மேலே. மிச்சம் இருக்க 10% பிஜேபிக்கு ஓடும். இது 2 கட்சி தான், வேற எங்கே இருக்குது? காங்கிரஸ், விசிகெல்லாம் குட்டி கட்சிங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யாரும் போகவே முடியாது. ஸோ அதிகாரம் இல்லைன்னா அதிமுகவில் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இது அந்த காலத்திலேயே வந்து நம்முடைய KS ராதாகிருஷ்ணன் இப்போ பிஜேபியில் இருக்கார் இல்லையா, திமுகவில் செய்தி தொடர்பாளராக இருந்தவர். அவர் ஒரு கருத்து சொல்வார், ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கே, ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கே, அதாவது அதிமுக மயமாகி கொண்டிருக்கும் திமுக அப்படின்னு KS ராதாகிருஷ்ணன். நான் இந்தியா டுடேல பணியாற்றிய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய ஒரு கட்டுரைக்கு அவரிடம் இருந்து நான் ஒரு கோட் வாங்கினப்ப, மேற்கோள் வாங்கினப்ப அவர் என்கிட்ட சொன்னார், ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கே. அப்போ அவர் டிஎம்கேல இருந்தார். தன் பெயரை போட வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் மூத்த திமுக முன்னணி பிரமுகர்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் பெயர் போடாமல் போட சொன்னார். நானும் அதே மாதிரி அவர் பெயர் போடாமல் போட்டேன் 14 வருஷத்துக்கு. KS ராதாகிருஷ்ணன் சொன்னாதான் இன்னைக்கு உண்மை. அதாவது இது வந்து ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கே. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இப்போ 8 அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வந்தவங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து யார்? நம்முடைய முத்துசாமி, நம்முடைய ரகுபதி, நம்முடைய கண்ணப்பன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ரகுபதி, அப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி வந்து ஒரு 8 பேரை சொல்லலாம். இப்போ இந்த சிக்கல் வந்த பிறகு இன்னமும் பல பேர் போய் சேர ஆரம்பிச்சாங்க. மருது அழகராஜ் போய் சேர்ந்தாரு, 2nd ரேங்க்ல இருக்கவங்க, அமைச்சராக இல்லாதவங்க. மருது அழகராஜ்லாம் தேமுதிகல இருந்தவர். அதன் பிறகு மைத்ரேயன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்டேக் வந்து மைத்ரேயன். எப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு, சம்பவம் என்னன்னா தகவல். 1999 ஜெயலலிதா பிஜேபி அரசை கவுத்தப்ப ஒரு ஓட்டுல அதிமுகவோட 18 எம்எல்ஏக்கள் ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் வாங்கிய பொழுது திமுக 6 எம்பிக்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிய பொழுது திமுக தன்னுடைய 6 எம்பிக்களை ஆதரவை வாஜ்பாய்க்கு கொடுத்து அப்படியும் ஒரு ஓட்டுல தோத்தார். அந்த பீரியட்ல
தமிழ்நாடு பிஜேபியில் முக்கிய பொறுப்பில் இருந்த மைத்ரேயன் திமுகவோடு பாஜக கூட்டணி சேர்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார். அதுக்கு பிறகுதான் அதிமுகவில் போய் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் 3 டேர்ம் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அதன் பிறகு மறுபடியும் பிஜேபிக்கு போனார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு. அப்புறம் மறுபடியும் வெளியில் எடப்பாடி கிட்ட போனார், ஓபிஎஸ் போனார். அப்புறம் விலகி மறுபடியும் எடப்பாடி கிட்ட வந்தார். அப்புறம் திமுக போய் சேர்ந்துட்டார். மைத்ரேயனோட வருகை என்பது ரொம்ப, ஏன்னா அவர் பிறப்பால ஒரு பிராமணர். திமுகவில் தீகா மாதிரி பிராமணர்களை உறுப்பினராக சேர்த்து கொள்ளக்கூடாது என்பது திமுகவில் கிடையாது, அவங்க சேர்த்துப்பாங்க. பட் விதி இல்லையே ஒழிய சாதாரணமாக சேர்த்துக்கிறது கிடையாது. டிஎம்கே பாலிட்டிஷியன்ஸ், நீங்கள் டிஎம்கேல பிராமின் லீடர்ஸ் எந்த மட்டத்திலுமே இல்லை. எனக்கு உறுப்பினர்கள் சில பேர் இருக்கலாம், ஓகே, அது அந்த காலத்துலேருந்து சில உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. இப்பயும் கூட சிலர் முகமறியாமல் இருக்கலாம். மற்றபடி அவங்களுடைய பொறுப்புகளில் கிளைக்கழகங்கள், கழகங்கள், மாவட்ட அளவில் ஒரு பிராமின் எம்எல்ஏ எம்பி கூட டிஎம்கேல கிடையாது. ஃபார் தட் மேட்டர் தமிழ்நாடு அசம்பிளியில் இப்போ அவுட் ஆஃப் 234 எம்எல்ஏஸ் ஒரு பிராமின் கூட கிடையாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எந்த கட்சியிலுமே பிராமின் ரெப்ரசன்டேஷன் தேர்தலில் போட்டி போடுறது கூட சாதாரணமாக கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்சு 2021 அப்படி பார்த்தீங்கன்னா ராஜாக்கு மட்டும் பிஜேபி கொடுத்தது, அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஸோ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிராமின் ரெப்ரசன்டேஷன்றது தமிழ்நாடு அசம்பிளியில் கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது 91-94 கும்பகோணத்துலேருந்து ராமநாதன் ஒருத்தர் அவர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க, குடிமை வச்சிருப்பாரு. அவர் சேகர் இருந்தார். அதுக்கப்புறம் சொல்கிறேன், 91-96 ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அம்மா வந்தப்போ ராமநாதன் ஒரு எம்எல்ஏ இருந்தார், ஒரு குடிமை வச்சிருப்பார். குடிமை ராமநாதன் தான் அவர் சொல்லுவாங்க. அவர் அதுக்கு பிறகு அவர் 5-6 முறை நின்று தோத்தார். 2006-11 ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எஸ்வி சேகர் இருந்தார். ராஜலட்சுமின்னு ஒரு லேடி பிஜேபியில் ஏடிஎம்கேல இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா பிஜேபிக்கு போயிட்டு இப்போ விஜய் கட்சியில் இருக்காங்க. ஓகே, திமுகவில் அவங்க சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு பிராமின் ரெப்ரசன்டேஷன், அதுவும் மற்ற கட்சிகள்லேருந்து பிராமின் ஃபேஸாக இருக்கக்கூடியவங்களை அவங்க சேர்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் சேகர் 2006-11 டிஎம்கேக்கு போகிறது ஆல்மோஸ்ட் உறுதியானப்ப ஏதோ சில காரணங்களால் அது நடக்காமல் போனது. அது சம்பந்தம் நிறைய தியரிஸ் இருக்குது, அது எதுவுமே கன்ஃபார்ம்டு கிடையாது, அதனால் நம்ம அதை பேச முடியாது. மைத்ரேயன் போய் சேர்ந்தார் ஸ்டாலின் முன்னிலையில். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா மைத்ரேயனால் திமுகவுக்கு என்ன லாபம், ஏன்னா அவர் சமூகம் சார்ந்த வாக்குகள் திமுகவுக்கு போவது சாதாரணமாக நடக்காது. திமுகவால் டாக்டர் மைத்ரேயனுக்கு லாபம் இருக்கலாம் மொழியா, அவர் ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு டாக்டர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் போனது ரொம்ப ஆச்சரியமானது ஒன்று. அதாவது அவர் போனதை விட ஆச்சரியமானது அவரை திமுக சேர்த்து கொண்டது. இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு. மனோஜ் பாண்டியன் திருநெல்வேலி தொகுதி, அவங்க அப்பா PH பாண்டியனோட அந்த தொகுதின்னு தான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, நான் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அவர் ஏற்கனவே திருநெல்வேலி திமுகவில் ஏகப்பட்ட அடிதடின்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ அவர் சரியான பிரச்சனை ஓடுது. 3-4 கோஷ்டிக்கு மேலே அங்கே போயிட்டு இருக்குது. ஸ்பீக்கர் ஒரு கோஷ்டி, ஆவுடையப்பன் ஒரு கோஷ்டி, அப்புறம் இன்னும் ஒரு கோஷ்டி, 5வது ஒரு கோஷ்டி வரப்போதா இல்லை இருக்கிற கோஷ்டியில் போய் இவர் சேருவாரான்றதும் நமக்கு தெரியல. அவர் தான், அவங்க அப்பா தான் திமுகவை 84-87 காலகட்டத்தில் பாடாப்படுத்தினவர். 22 எம்எல்ஏஸ் தான் அப்போ திமுகவுக்கு. அப்போ சட்டத்தை, அரசியல் சாசனத்தை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கொளுத்துனாங்கன்னு 10 பேரை டிஸ்மிஸ் பண்ணார். மந்திரி எம்எல்ஏ பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணார். அரசியல் சாசனத்தை கொளுத்துனாங்கன்னு 22 எம்எல்ஏல 10 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணி 12 பேரை ஆக்கினார் டிஎம்கே ஸ்ட்ரென்த்தை. PH பாண்டியனுக்கும் திமுகவுக்கும் 4 பொருத்தம் 7ஆம் பொருத்தம், அந்த அளவுக்கு சண்டை நடந்துட்டு இருந்தது அவங்களுக்கு. அவருடைய மகன் அவர் 91-96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வைப் அவுட் ஜானகி அம்மா அணியில் வாஷ் அவுட் ஆனப்போ ஜானகி அணிலேருந்து ஜெயிச்ச ஒரே ஆள் PH பாண்டியன். அதன் பிறகு அவர் அதிமுகவில் சேர்ந்தார். அப்போ எம்பியாவே போனார், 98 எம்பியாவே போனார் நினைக்கிறேன். அவருடைய மகன் பாரம்பரிய அதிமுக குடும்பம், அவர் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸோடய நின்னார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஏடிஎம்கே ஆஃபீஸை போய் அடிச்சு உடைச்சப்ப அவர் தான் முன்னால் நின்றுன்னு தொடர்ந்து அவர் கூட தான் இருந்தார். அவர் கூட இருந்தார். தன் நிழலை கூட ஓபிஎஸ் காப்பாற்ற மாட்டார் என்பதற்கு மனோஜ் பாண்டியனும் ஒரு உதாரணம். இப்போ அவர் கூட யார் இருக்கா? வெறும் இவர் மட்டும்தான் இருக்காரு, வைத்திலிங்கம் மட்டும்தான் இருக்காரு. ஜேசிடில எப்பயோ போயிட்டாங்க. ஜேசிடி இருக்காரு, அவர் கூட இருக்காரு. அதான் பாருங்க, இருக்காங்களா இல்லையானே தெரியலன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல அவங்களுமே என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியல கூட இருக்காரு. இப்போ மனோஜ் பாண்டியன் கூட எடப்பாடி சேர்த்துக்காத காரணத்தால தான் அங்கே போயிட்டாருன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. எடப்பாடி எல்லாரையும் இன்னைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காருங்க, இழந்துகிட்டு இருக்காரு. இப்படியே போனால் கட்சி சுத்தமாக காலி ஆகிடும் உங்களுக்கு. நேற்று ஏதோ ஒரு மீம்ஸ் பார்த்தேன், டிசிஎஸ்ல பண்ண லே ஆஃபை விட எடப்பாடி பண்ண லே ஆஃப் தான் அது.
டிசிஎஸ்ல பெரிய அளவில் இப்போ லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். டிசிஎஸ் பண்ண லே ஆஃப் விட எடப்பாடி பண்ண லே ஆஃப் அதிகம்னு போட்டிருந்தாங்க. ஆனா இதுல மனோஜ் பாண்டியனையோ வைத்தியலிங்கம் அவர்களையோ திருப்பி கூப்பிட்டுக்கிட்டா அது அவங்களுக்கு பலம் தானே. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் தான் பிரச்சனை, ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களுமே பிரச்சனை அவங்களுக்கு. அதிமுகவில் எடப்பாடி அதுதான் புரியல, ஏன் எடப்பாடி இவ்வளவு ரிஜிடா இருக்காரு? இல்ல அவங்களே விருப்பப்படுறது இல்லையா அதிமுக போக வேண்டாம்னு விருப்பப்படுறது? ஏங்க பரம்பரை அண்ணா திமுக வேற வழியே இல்லாம ஆங்கிலத்துல தமிழ்ல சொல்லுவாங்க கையெறி நிலைன்னு வாங்கல, எந்த ஆப்ஷனுமே இல்ல, இவர் கம்ப்ளீட்லி டவுன் அண்ட் அண்டர்னுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது தமிழ்ல வந்து நம்ம கையெறி நிலைன்னு, கையெறி நிலை இருந்தாதான் திமுகவுக்கு போவான் ஒரு பரம்பரை அண்ணா திமுக வேற. நான் சொல்றேன் ஓகே, ஏன்னா அது இருதுருவ அரசியல். அது வந்து என்ன நடந்தாலும் வந்து திமுகவுக்கு போறதுன்றது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான். இல்லை அந்த 3 பேரை தவிர யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கலான்றது தான் அவங்களுடைய ஆப்ஷன். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, இவங்க 3 பேரை தவிர யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கலான்றது தான் அவங்களுடைய பாயிண்ட்ஸே. பட் ஆனால் அதையும் தாண்டி அவங்க இருக்கிறவங்களே வந்து அன்வர் ராஜாவா இருக்கட்டும், மைத்ரேயனா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், எல்லாருமே வெளியே போறாங்க, இல்லை திமுகவில் சேர்றாங்க அப்படின்றது. அதிமுகவில் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கோ நமக்கு ஒரு கேள்வி வருது. மேபி இருக்கலாம். அன்வர் ராஜாலாம் அன்அக்செப்டபிள்ங்க. எப்படிங்க அவர் போய் வந்து பிஜேபியில் டிஎம்கேல சேர முடியும்? பிஜேபியோட ஏடிஎம்கே போகுதுன்னா நீ விலைக்கு போயிடணும் என்ன கேட்டிங்கன்னா. அஃப்கோர்ஸ் நம்ம சொல்றதுன்றது நமக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது. நம்ம 1000 பேசுவோம். அரசியல்வாதி கடைசி வரைக்கும் அதிகாரம் தான் கையில் இருக்கணும். இல்லாட்டி அவங்களால பவர் இல்லைன்னா, அரசியல் இல்லைன்னா அவங்களால ஜீவித்திருக்கவே முடியாது, வாழவே முடியாது. அன்வர் ராஜா மாதிரி ஒரு லீடர், பர்சனலி வெரி குட் மேன், நல்ல மனுஷன். அவர் ஏடிஎம்கே பரம்பரை ஏடிஎம்கேங்க, 72லேருந்து எம்ஜிஆர்ல காலத்தில் இருந்தவர் அன்வர் ராஜா. அவர் போய் டிஎம்கேல சேர்றாரு, மைத்ரேயனும் சேர்றாரு, மனோஜ் பாண்டியனும் சேர்றாருன்னா யார் வேணா போய் சேர்ந்துக்கலாமா டிஎம்கேல? இப்போ நான் கேட்குறேன், இதில் அடுத்த கேள்விக்கு வருவோம். இப்போ இது டிஎம்கேக்குள்ள இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இதில் என்னன்னா, இந்த பிரச்சனையோட இன்னொரு அங்கம் வந்து, இன்னொரு கோணம் வந்து என்னன்னா, இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ பேர் டிஎம்கே உள்ள சேர்றதால நம்பர் 1 டிஎம்கேக்கு என்ன லாபம், நம்பர் 2 லாபத்தை விட இது டிஎம்கேக்குள்ள இருக்கக்கூடிய செட்டப் பவர் ஸ்ட்ரக்சரை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுன்றது முக்கியமான விஷயம். அது கண்டிப்பாக நடக்குங்க. பவர் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகும். காலம்பூரா அங்கே திமுகவில் இருந்தவங்க இருக்கான்ல, அண்ணா காலத்துலேருந்து. சரி, அண்ணா காலத்துல இருந்தவங்க கூட வயதாகி அவங்க இறந்துருக்கலாம் அல்லது ஒதுங்கி இருக்கலாம் வயது மூப்பின் காரணமாக. கலைஞர் காலத்துலேருந்து இருந்தவங்க, இப்போ ஸ்டாலினோட தலைமையை ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க, கலைஞர் காலத்துலேருந்து இருந்தவங்கன்னா ஒரு நீங்கள் 90 கட் ஆஃப் டேட்டா வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த 35 வருஷம் 35 வருஷம் 35 வருஷம் ஒரு தலைமுறை. அதில் திமுகலேயே இருந்தவன் இருக்கான்ல, ஏடிஎம்கே ஒவ்வொரு தடவை பவருக்கு வரும்போதும் அணி மாறாமல் திமுகலேயே இருந்து அடி வாங்கி உத வாங்கி, ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் போலீஸ் கேஸை வாங்கி எவ்வளோ சிக்கல்களுக்கு மத்தியில் கட்சியை வளர்த்தவன், கட்சிக்காக உழைச்சவன், இப்போ அவன்லாம் ஓரம் கட்டப்படுவாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள் இருந்து வரவங்களுக்கு பெரிய அளவுக்கு அங்கே அங்கீகாரம்ன்றது இருக்காது. அவங்க ஒரு உறுப்பினர் ஓரளவாவது நீங்கள் அவங்களை அகாமடேட் பண்ணி ஆகணுங்க. இல்லை அதை நான் சொல்றது, இப்போ நாம் தமிழர் இருந்து போகிறாங்க, இல்லை மற்ற கட்சிகள் அவங்க போனால் பெரிய மரியாதை இருக்காது. ஒரு உறுப்பினர் அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அதிமுக இருந்து போகிறவங்களும் அமைச்சர் ஆயிடுறாங்க, மந்திரி ஆயிடுறாங்கல்ல. 8 பேருங்க ஒருத்தன். எப்படிங்க ஒரு கட்சியில் வந்து பிரதான எதிர்கட்சியிலேருந்து வந்தவன் 8 பேருக்கு நீங்கள் மந்திரி கொடுத்துருக்கீங்கன்னா, அப்போ உங்கள் கட்சியில் உழைச்சவன் 8 பேரை நீங்க வந்து ஓரம் தள்ளி இருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அவங்கள விட இவங்க பெட்டரா இருக்காங்கன்னு? இல்ல, அது இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா நான் எப்படி அதை பாக்குறேன்னா வந்து, கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு வித்தியாசம் என்பது வந்து, கலைஞருக்கு பிந்தின காலகட்டத்தில் தன் தலைமையின் கீழ் திமுக இயங்கும் பொழுது திமுகவோட கோர் கேரக்டர், ஆங்கிலத்தில் சொல்றோம்னா திமுகவோட அடிப்படை குணாம்சத்தை மாத்தணும்னு ஸ்டாலின் விரும்புறாரு. அதுக்காக தான் இந்த தலைவர்களை கொண்டு வரார். இது ரொம்ப டீப்பான ஒரு பிரச்சனை. இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னா இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். அதாவது வந்து இது ஒரு வெற்றிடத்துலேருந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து இல்லை. ஜஸ்ட் லைக் தட் இந்த டெவலப்மெண்ட்டை ஸ்டாலின் பண்ணலை. அஃப்கோர்ஸ் அவரோட முடிவில் தான் இது நடக்குது. இவ்வளோ பேர் ஏடிஎம்கேலேருந்து வரதும், அவங்களுக்கு பதவிகள் நீங்கள் சொன்ன மாதிரி 8 பேர் மந்திரின்றது சும்மா நான் ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. இது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் அப்படின்னு தான் பார்க்க தோணும். நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு வித்தியாசம் திமுகவை வழி நடத்துறதுல. கலைஞர் மரணத்துக்கு பிறகு 7 ஆண்டு காலத்தில் வந்து முழுக்க திமுக ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. கலைஞர் இருந்தப்பே வந்துடுச்சு. பட் மேஜர் டிசிஷன்லாம் கலைஞர் டெத் பெட்ல இருந்தப்போ கூட வந்து அவர் தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது உங்களுக்கு. அதுக்கு முன்னாலேயே ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு, அதுக்கு பிறகு வந்து அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் கையில் வந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் சேர்ந்த வரைக்கும், அது மருதழகராஜா இருக்கலாம், அன்வர் ராஜாவா இருக்கலாம், மைத்ரேயனா இருக்கலாம், இன்னைக்கு இவர் வந்து சேர்ந்தது வரைக்கும் நான் பார்க்கறது என்னன்னா வந்து, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் சொன்னார் ஏடிஎம்கே சேஷன் ஆஃப் டிஎம்கேவை தான் ஸ்டாலின் விரும்புறாரு அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் அது கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட்னு எனக்கு தோணுது. இது வந்து அந்த பிராந்தியத்துல அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து இவர்கள் வரதால கட்சிக்கு இன்னும் கூடுதல் செல்வாக்கு அதெல்லாம் கூட கிடையாது. திமுகவோட கோர் கேரக்டர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு திருப்தி இன்மை இருக்குது. அது ஏடிஎம்கே லீடர்ஸ் வரதுன்றது வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குல்ல, ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கும்.
அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்க்கு வந்து ஏடிஎம்கே லீடர்ஸ் வர்றது வந்து தனக்கு பொருத்தமானதா இருக்கும், தன்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்க்கு வந்து பொருத்தமா இருக்கும்னு ஸ்டாலின் நினைக்கிறார் எனக்கு தோணுது. இவ்வளவு பேர் அவர் உள்ள இழுக்கிறதுன்றது வந்து வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது அல்ல, அது அல்ல. மாறா வந்து இந்த லாங் ரன்ல அவருக்கு பிறகு உதயோட காலகட்டத்துல கூட வந்து இந்த டிஎம்கேவோட கேரக்டர்ல வந்து ஒரு அடிப்படையில சில சேஞ்சஸ் இருக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார். அப்படித்தான் நான் இதை அவதானிக்கிறேன், நான் அப்படிதான் இதை பார்க்குறேன். ஏன்னா இது 2011 அவர் KS ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேன்றது. மறுபடியும் சொல்றேன் கார்த்தி, இது வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டதல்ல, கேரக்டர் மாறணும்னு அவர் விரும்புறாரு. உதாரணத்துக்கு வந்து திமுக மீதான ஒரு பரவலான குற்றச்சாட்டு எல்லாரும் வைப்பது, இன்ஃபேக்ட் அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 90% உண்மையும் கூட. தலைமை ப்ராப்பராக தான் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில், நல்ல திட்டங்கள்லாம் போடுவாங்க, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், மாநில நலன் சார்ந்த திட்டங்கள். அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், லஞ்சம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வந்து அவங்க நிறையாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எங்க சிக்கல் வரும்னா கீழே கட்சிக்காரன் வந்து அராஜகமாக நடந்துப்பான். டிஎம்கே பவருக்கு வந்தோன்னா செக்ஷன் ஆஃப் டிஎம்கே ஆர் பவர்ஃபுல் செக்ஷன் ஆஃப் டிஎம்கே, எஸ்பெஷலி அட் தி மிடில் அண்ட் லோயர் லெவலில் அவங்க வந்து தே வில் பிஹேவ் லைக் மான்ஸ்டர்ஸ், பிசாஸ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க மேலான அந்த இமேஜ் இருக்குல்ல, இவங்க அதிகாரத்தை திமுக கையில் கொடுத்தா அவர்கள் வந்து அராஜகம் பண்ணுவாங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பாங்க, போலீஸ் அடிப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. நான் இதை வந்து இந்த இமேஜ் வந்து ஏடிஎம்கேக்கு கிடையாது. இத்தனைக்கு அவங்களும் இதை பண்றாங்க, பட் அந்த இமேஜ் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அதோட நீங்க சொல்றதுக்கான அந்த இது வந்து உதாரணம் வந்து சமீபத்திய கரூர், அதைத்தான் நான் சொல்ல வரேன். டே ஒன்ல இருந்து அது வந்து இப்போ வந்து இதே காரியத்தை ஏடிஎம்கே காரணம் பண்றாங்க, ஆனா டிஎம்கேக்கு இருக்க பர்செப்ஷன் ஏடிஎம்கே மேல கிடையாது. அம்மா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா போலீஸ்க்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, கட்சிக்காரன் உள்ள போக முடியாது ஆகும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சிக்காரன் அவன் அராஜகத்தை பண்ணி தான் இருப்பான். லோக்கல் மந்திரி ஃபோன் பண்ணா லோக்கல் எஸ்பியோ அல்லது ஆஃபீஸரோ வேணாம் நான் சொல்ல போறாங்க, முடியாது அதெல்லாம். ஆனா அந்த பழி திமுக மேல மட்டும் வருது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்தோடனே என்ன பண்ணாங்க, எங்கேயோ எவனோ போய் அம்மா உணவை தச்சு வச்சான், உங்களுக்கு தெரியும். ஆமா, முதல்ல நாள் ஆஹா பிள்ளையார் சொல்லி அருமையா இருக்குடான்னாங்க. அப்புறம் என்னாச்சு, இதுல வந்து கோயம்பேடுல வந்து ஏதோ ஒரு மகளிர் இதுல குழு ஏதோ ஒரு நிகழ்ச்சி, கலைஞர் பிறந்தநாளோ இதுலயோ வந்து நம்முடைய கனிமொழி, தமிழிசை தங்கப்பாண்டி எல்லாம் கலந்துக்கும் போது ஒரு விமன் கான்ஸ்டபிளை இடுப்பு பிடிச்சி கேட்டாங்க தகவல் வந்து. அது அங்கேயே லோக்கல்ல அவனை பிடிச்சி ஒரு ரிமாண்ட் பண்ண 2 நாள்ல பெயில வர போறான், அது முடிஞ்சிட்டு இருக்கும் அந்த கதை. அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம ஒரு 5 நாள் ஆகி, அதுக்கப்புறம் அது ஒரு சிக்கல் ஆகி அப்புறம் பிடிச்சி உள்ள வச்சாங்க. இதை முதலே உள்ள வச்சிருந்தா நடந்திருக்காரு. இதெல்லாம் எல்லா கட்சியும் ஆட்சியில் இருந்தாலுமே நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஜெயலலிதா பீரியட்ல நடக்குதுன்னா ஜெயலலிதா என்ன அவங்க பூச்சிக்குள்ள போடுவாங்க, அவ்வளவுதான். பூச்சிக்குள்ள போட்டுருவான், அவனை 2 நாள்ல பெயில வந்துட போறான், அதோட முடிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுறது, போடுறதே கிடையாது, ஆக்ஷனே கிடையாது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு 4 நாள் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் பஞ்சாயத்து, இதில் ஒரு வாரத்தில் 10 நாளுக்கு விவாதம் நடக்கும். ஸோ இது இந்த மாதிரியான சிக்கல்கள், இந்த இமேஜ் மேக் ஓவர் நான் சொல்கிறேங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் 8 மந்திரிகள் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்கள் 4 ஆண்டுகளாக வந்து ஸ்டாலினோட அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. ஸ்டாலினோட ஃபங்க்ஷனிங்க்கு வந்து அது ரொம்ப வசதியாக இருக்கு. அப்படின்னும் பொழுது இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் சேர்ந்தது வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும்னா அகைன் ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே தான். நான் அது தெளிவாக தெரியுது ஏன் நடக்குதுன்றதுக்கு நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க. அன்லைக் கலைஞர், ஸ்டாலின் வந்து அவரோட டீம் வந்து ஏடிஎம்கே தன்மை கொண்ட தலைவர்கள் தான் அவர் அதிகமாக விரும்புகிறாரு. அந்த இமேஜ் மேக் ஓவர் அவர் விரும்புகிறார். அது சரி தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இது திமுகவுக்கு உள்ள என்ன மாற்றங்களை பாதிப்பை ஏற்படும், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா ஒரு பக்கம் உதயநிதி இளைஞர்களை கொண்டு வரணும், அவங்களும் அவருடைய டீம் உருவாக்கணுன்றதுல ஒரு குறியா இருக்காரு. இந்த ஒரு பக்கம் ஸ்டாலின் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க ஒரு டீம் இருக்காங்க. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் இல்ல இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை இந்த 2026 வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய அந்த நீங்க சொல்ல அந்த இடத்துல தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்ற. இவ்வளவு பேரை கூப்பிட்டுட்டு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம ஸ்டாலின் விட மாட்டாரு. ஏன்னா அப்படி விட்டாங்கன்னா இவங்க ஏமாத்திட்டாங்கன்றது என்ன வந்து மறுபடியும் நாளைக்கு வெளில போவோம். அது மட்டும் இல்ல, பிற்காலத்துல ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே வர்றது கணிசமான அளவு பாதிக்கப்படும். இங்க ரிவார்டு பண்ணாதான் வருவோம். இப்ப 8 மந்திரி இங்க இருக்காங்கன்றதாலதான் அன்வராஜா வராரு, மைத்ரேயன் வராரு, தங்கத்தமிழ்ராஜ் எம்பி, தங்கத்தமிழ்ச்செல்வன் சேர்த்துக்குவாங்க எம்பி. எவ்வளவு பேருக்கு டிஎம்கேல ரிவார்டு பண்ணிருக்காங்க. வரவங்கள அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கான உரிய மரியாதையை ஸ்டாலின் கொடுப்பார். ஏன்னா அது அவருடைய அரசியல். அதனாலதான் நான் சொல்றேன், இது அவருடைய அரசியலுக்கு ஏற்ற விஷயம், வெற்றி தோல்வி அல்ல. அவருக்கு பார்ட்டியோட திமுகவோட அடிப்படை குணாம்சத்தை கோர் கேரக்டரையே மாற்றணும் ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேன்னு வரும்பொழுது அவர் கண்டிப்பா வந்தவங்க எல்லாம் வந்து சீட்டு கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா டிஎம்கேக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். காலகாலமா இருக்கான்ல, இப்போ ஒரு தலைமுறையா திமுக இருக்கான், அவன் என்ன ஆவான். நாங்க என்ன ஏற்கனவே அது முணுமுணுப்பு வந்துடுச்சுங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன்
அந்த மாவட்டத்துல நலத்திட்ட உதவி ஸ்டாலினோட ஸ்டாலின் திட்டம் நினைக்கிறேன். ஆமா, மேடையில பிரச்சனை சண்டை வந்துச்சு. மேடையில் அந்த கலெக்டர் கையை விலைக்கு விடுறாரு. நல்ல வேலை எதுவும் ரசாபாசம் ஆகல. இப்படி தள்ளி விடுறாரு. கலெக்டர் வந்து 2 பேரையும் பிரிச்சு விடுறாரு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டிஎம்கே ஃபங்க்ஷனரி அவர் அங்க 30 வருஷமா என்னமோ இருக்காரு. போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினாங்க. இந்த சிக்கல் இது எலெக்ஷன்ல எப்படி காட்டும்? ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ இவங்க போய் வந்து இப்போ மனோஜ் பாண்டியனுக்குலாம் அவங்களுக்கு வந்துங்க ஒரு செகண்ட் டைம் எம்எல்ஏவா, ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் எம்எல்ஏ. இப்போ அவர் போராடி பார்த்தாரு, போக முடியல எங்கேயும். எடப்பாடி அவரை, எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அரவணைச்சிருக்கலாம். அவர் போறதுனா போங்க, யார் வேணா போங்கன்ற முடிவு வந்துட்டாரு. ஆனா இதுல ஒரு அதிமுகவுக்கு பாதிப்புன்றதை தாண்டி அவர் இவ்வளவு நாள் வந்து இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் கூட தான். அப்படின்றப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு என்னவா இருக்குன்றது இருக்கு. ஓபிஎஸ் தனிமரங்க. ஓபிஎஸ் வந்து அவ்வளவுதான். அவர் தன்னை நம்பி வந்து அவங்களை எல்லாரும் அவரை வந்து புகழேந்தி கதை என்ன, அவங்களுக்கு மருதழகராஜ் கதை, அவர் யாரையுமே அவரால் காப்பாற்ற முடியலையே, அவரால் அவரையே காப்பாற்றிக்க முடியலையே. அவர் வந்து இப்போ போய் வந்து அவருக்கு ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ கூட கட்ட முடியலையே அவரால். ஒரு பேரவை மாதிரியாவது வச்சு இயங்குவாங்க, அது கூட இல்லையே அவருக்கு. அவர் ஏதாவது ஒரு கட்சியில் நம்பர் 2 இருக்கலாம். அது பேசாமல் எடப்பாடிகிட்டே இருந்துட்டு போயிருக்கலாமே அவர். எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆகும்போது இவருக்கு பொருளாதார பதவியெல்லாம் அதே அப்படியே கண்டினியூ ஆகும் தானே சொன்னாங்க. இப்போ நீங்கள் லுக் பேக், நீங்கள் இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த 3.5 வருஷத்தில் இவர் என்ன சாதிச்சார்? கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சது தான் மிச்சம். பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் எதிர்பார்த்து போனதோட விளைவு இன்னைக்கு வந்து தனிமரமாக, கிட்டத்தட்ட தனிமரம் தான் ஓபிஎஸ். இல்லை, இப்போ எடப்பாடியை வீழ்த்திட்டாலே அது நமக்கு வெற்றிதான்றது ஒரு அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ அதுதான் ஒரு குறிக்கோளா இருந்தால் என்ன லாபம் இருக்கும் சார்? அரசியல் என்ன லாபம் இருக்கும்? ஒரு லாபமும் இல்லை. எனக்கு எங்கே போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எடப்பாடி வந்து ஒழிச்சிட்டாரு. இப்போ நான் வந்து எடப்பாடியை ஒழிக்கணும். எனக்கு அது ஒரே வழி திமுக கூட சேர்றது தான். இப்போ அவங்களோட இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், ஏன் சசிகலாவாகட்டுமே கூட வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும் அல்லது இவங்க உள்ளே வரணுன்றது கூட கிடையாதுங்க. எடப்பாடி வரக்கூடாது. அதுக்கு எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க. திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம். ஓப்பனாகவே சொல்கிறாருங்க ஓபிஎஸ், திமுக தான் வருன்றாருங்க. ஸ்டாலின் வீட்டு வாசல் நின்றுட்டு சொல்கிறார் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லைன்ற அந்த வார்த்தை வாயிலேருந்து வருதுனாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஏன்னா தனக்கு அரசியல் அதிகாரம் சூனியன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சுனால எங்கே போவார் சொல்லுங்கள். இதை பாருங்கள், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3.5 லட்சம் ஓட்டு, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஜென்ரல் எலெக்ஷன் வரும்போது சூறக்காத்தில் அம்மியை ஆடி காத்தில் அம்மியை பறக்கணுவாங்க. இருகூறாக பிளந்து நிற்கும் போது திமுக வேணுமா வேணாமான்னும் போது அப்படியே மாற்றி குத்திட்டு போயிடுவான். வேணும்னா வேணும்னு குத்திட்டு போவான், வேணான்னா எடப்பாடி குத்திட்டு போயிடுவான். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவர் ஏற்படுத்தின பாதிப்பை வந்து இவர் அணியாக போய் டிடிவி சசிகலா அந்த காஸ்ட் போட்ட வேணால் இவங்க உடைக்கலாமே ஒழிய அது கூட வந்து ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடுச்சுன்னா இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு பூரா ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. திமுக வேணுமா வேணாமா, ஏதோ நல்லது பண்ணுறாங்க வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக குத்திடுவான். இல்லை ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அலையா வீசுது வேணான்னு முடிவு பண்ணிட்டான்னா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதால பிரயோஜனமே இல்லைங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் திமுக தோக்கடிக்க முடியும்னு மக்களுக்கு தெளிவாக தெரியும். இது சாப்பிட்டு 96ங்க. திரும்ப 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 சொல்கிறது. 96ல் 91 கவர்மெண்ட் வந்து 92ல் சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடியும் ஜெயலலிதாக்கு எதிராக கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 வருஷம் திமுக அமைதியாக இருந்தது. எந்த பெரிய போராட்டத்தையும் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றும் ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுக நடத்தவே இல்லை. இன்ஃபேக்ட் வைகோ 93ல் போனப்போ திமுக வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சது. 9 மாவட்ட செயலாளர்கள் வெளியில் போகிறாங்க, படுதோல்வி. ராஜீவ் படுகொலையில் திமுகவுக்கு பங்குன்ற ஒரு பொய் பிரச்சாரம். 2 உறுப்பினர் தான், பருதி இளம்வழுதி ஒன்று, செல்வராஜ் ஒன்று. அதில் செல்வராஜ் மதிமுகவுக்கு போயிட்டார், பருதி மட்டும்தான் திமுகவுக்காக அசம்பிளியில் ஃபைட் பண்ணார். 4 வருஷம் இப்படியே ஓடுது. ஜெயலலிதாவுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி வாழப்பாடியும் தான் பேர் சொல்லக்கூடிய எல்லா போராட்டங்களையும் முன்னெடுக்கிறான். கட்சியில் என்னாச்சு, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரே மாதம் மூப்பனார் காங்கிரஸ் விட்டு வராரு, கலைஞரோட கை கோக்குறாரு. அழகாக கலைஞர் சிஎம்ஐ வந்து உட்காந்தார். வேணான்ற முடிவு வந்துடுச்சுன்னா சுப்பிரமணிய சாமி வாழப்பாடிகளை மக்கள் ஓட்டு போடல, போட்டா திமுக ஜெயலலிதாவை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு ஒருவேளை ஸ்டாலின் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் மாற்றம் வருமோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க. புது பிளேயர்ஸுக்கோ அல்லது பிரிஞ்சு போனவங்களுக்கோ போட மாட்டாங்க. இதுதான் வந்து ஓட்டிங் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குமான்றது. நவ் இந்த $1 மில்லியன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வேவ் அல்லது அந்த அளவுக்கான ஆன்டி இன்கம்பன்சி இது வரைக்கும் வரல. ஆஸ் ஆஃப் நோ வரல. அஃப்கோர்ஸ் இன்னும் 5 மாதம் இருக்கு. கடைசி 1 மந்த்தில் மாறலாம் எது வேணால் உங்களுக்கு. தெளிவாக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், அதாவது வந்து ஒரு பாட்டம் லைனுன்னு இந்த முடிவு வந்து இந்த தேர்தலில் ஒரு 5 தொகுதி 10 தொகுதி ஒரு 2 மாவட்டம் 3 மாவட்டத்தில் ஜெயிக்கணுன்றலாம் கிடையாது. ஏடிஎம்கேவோட கோர் கேரக்டர் டாப் லெவல் அண்ட் செகண்ட் லெவலில் வந்து திமுகவோட டாப் லெவலில் ஃபர்ஸ்ட் லெவலில் செகண்ட் லேயரில் ஏடிஎம்கே காரர்களால் அதை இட்டு நிரப்பணும். ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேவை தான் அவர் விரும்புகிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து மனோஜ் பாண்டியனுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்ட்டி உள்ள சேர்றதுன்னு அலோவ் பண்ணுறது. நான் யோசிச்சு பார்ப்பேன், எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்துட்டு அப்புறம் திமுகவில் காலகாலமாக இருக்கவங்க கதை என்ன? 2வது இது இயற்கைக்கு விரோதமானது. அந்த ஓட் பேங்க் எங்கே போகுதுன்னு நம்ம பார்க்கணும். மருதழகராஜ் போகலாம், அன்வர் ராஜா போகலாம்,
மைத்ரேயம் போகலாம், இப்படி நம்முடைய மனோஜ் பாண்டியன் போகலாம். அந்த ஓட் பேங்க் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது எங்கே போகும்? அது ஏடிஎம்கேன்ற ஒரு சிஸ்டம் வீக் ஆகுதுன்னா அது விஜய்க்கு போவோம், இல்லை பிஜேபிக்கு போவோம். எப்படியும் திமுக எதிராக தான் அது போகும். எல்லாரையும் போய் திமுகவில் சேர்க்கறதுன்றது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய டைனமிக்ஸை பாதிக்கும். திமுக ஏதாவது ஒரு கட்டத்தில் இது பெரிய நெருக்கடியாக தான் உருவாகும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இது இயற்கைக்கு விரோதமானது. ஜெயலலிதாவோ கலைஞரோ இப்படி வந்து கொத்து கொத்தா சேர்க்கல. கலைஞர் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஏடிஎம்கேல இருந்தது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்தாங்க. இப்படி சேர்க்கல. அஃப்கோர்ஸ் கலைஞர் இருந்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் கையில் இல்லை. இருந்தால் கூட இவ்வளோ பேருக்கு அவர் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருப்பாருன்னு தெரியாது. ஜெயலலிதா சுத்தமாக சேர்க்கவில்லை. பரிதியெல்லாம் எழுதி ஒருத்தர் சேர்த்தாங்க. 2001 தமிழ் குடிமகனை சேர்த்தாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அந்த அம்மா யாரையுமே சேர்த்தது கிடையாது. திமுகலேருந்து வரவங்களை சேர்த்ததே கிடையாது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.